வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரங்களில் நம்ம மனநலம் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் குறிப்பாக குழந்தைங்களோட மனநலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸோட சொல்வதற்காக அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் மிஸ் ஏஞ்சலின் பிளெஸி அவங்க நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் பிளெஸி அவர்களே. வணக்கம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சமீப காலகட்டங்களில் குழந்தைங்களோட மனநலம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகுது. அதில் என்னென்ன வகையான பாதிப்புகள் உண்டாகுது? இந்த காலகட்டங்களில் ஏன் குழந்தைகள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ சைல்ட்ஹுட் சைக்காட்ரி டிஸார்டர் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சைல்ட்ஹுட் சைக்காட்ரி டிஸார்டர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. மெயின்லி மென்டல் ஹெல்த், நம்ம மனநலம் நல்லா இருக்கணும்னா அடல்ட் சைடு மட்டும்தான் யோசிப்போம். சில்ட்ரன் சைடுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய டைப்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டிசம் சொல்லுவோம். இது ஒரு சைல்ட்ஹுட் சைக்காட்ரி டிஸார்டர் தான். இதில் இருக்க பிள்ளைங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ல பிரச்சனைகள் வரும். அப்புறம் ADHDன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதில் அந்த இருக்க பிள்ளைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நிறைய டைப்ஸ் இருக்கு. OCDன்னு இருக்கு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த யோசிச்சு அதே விஷயத்த பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு உள்ளுணர்ச்சி சொல்லிட்டே இருக்கும். ஈட்டிங் டிஸார்டர் இருக்கு. ஈட்டிங் டிஸார்டர்ல ஒண்ணு அதீதமா சாப்பிடுவாங்க, இன்னொரு பக்கம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருக்கு, பிஹேவியரல் டிஸார்டர்ஸ் இருக்கு. நிறைய டிஸார்டர்ஸ் இருக்கு. இதை பத்திலாம் இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுல குறிப்பா சொல்றீங்களே இந்த ADHD, அந்த ADHDனா என்ன? ஏன்னா அந்த குழந்தைகள் ADHDயால பாதிக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா நார்மலா மத்த குழந்தைங்களை போல இருக்காம அவங்க ஒரு மாதிரி எல்லா விதத்திலுமே எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும் அவங்களோட இமோஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம். அந்த ADHD அப்படின்னா என்ன? ADHDன்றது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் தான். இந்த கண்டிஷனை நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ADHDனா என்ன? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஒரு விதமான டைப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்அட்டென்ஷன். ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம்னா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதை முடிக்கணும்னு இருக்க மாட்டாங்க. சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையை 15 நிமிஷம், அரை மணி நேரம் கூட எடுத்துப்பாங்க. ஆனா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகாது. இன்னொன்னு ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஹைப்பர் ஆக்டிவிட்டினா என்ன? துருன்னு ஓடிட்டே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நிறைய பிள்ளைங்க நார்மல் கிட்ஸே துருன்னு இருப்பாங்களே, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க கேட்கலாம். இந்த நார்மல் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா துருன்னு இருப்பாங்க. இப்போ ஒரு பார்க்குக்கே நீங்க கூட்டு போறீங்கன்னா ஒரு ஸ்விங்கோ ஒரு இதுவோ சீசாவோ ஆடுறாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆடுவாங்க, 15 மினிட்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. பட் இந்த ADHD பிள்ளைங்கள்ல ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறவங்க 1.5 மணி நேரம் ஆடினாலும் அவங்க எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகாது. அந்த அளவுக்கு பிசிக்கலி ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் கம்பைண்டா இருக்கும். இன்னட்டென்டிவா இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் இருக்கும். இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் டைப்ஸ்ல ADHD வரலாம். இப்ப இந்த ADHDல இப்ப இவங்க ஒரு குழந்தைக்கு ADHD தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிள்ளைங்களுக்கு சிட்டிங் டாலரன்ஸே இருக்காது. சிட்டிங் டாலரன்ஸ்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒரு விஷயம் கொடுக்குறோம்னா இதை நான் உட்கார்ந்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க உட்காரவே மாட்டாங்க. சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ரன்னிங் அரவுண்ட் டாஸ்க் பண்ணுவாங்க. அண்ட் என்னன்னா கிளம்ஸியா இருக்கும் அவங்க முடிக்கிற விஷயம். ஏன்னா ஒரு இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், இம்பல்சிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இம்பல்சிவிட்டினா என்னன்னா, இப்போ உட்காந்து நான் எழுதிட்டு இருக்கேன், பக்கத்துல என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு வேலை பண்றாங்க, எனக்கு இது இல்ல நான் அங்க போகணும்னு ஒரு தாட் எனக்குள்ள சொல்லிட்டே இருக்கும். இந்த இம்பல்சிவ் பிஹேவியர் சொல்லுவோம். இதனால என்ன ஆகும்? கொடுக்குற வேலையை அவங்க கம்ப்ளீட்டா பண்ண முடியாது, கிளம்சினஸ் ஆயிடும். அண்ட் டே டு டே லைஃப்ல டாஸ்க் பண்ணுவாங்க, டெய்லி லிவிங் டாஸ்க், அதுலயுமே அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிள், காலையில போய் அம்மா பிரஷ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, பேஸ்ட் எடுத்துட்டு பிரஷ்ல பேஸ்ட் வச்சிடுறாங்க. அப்ப அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் அடுத்து போகணும். இப்ப வேற ஒரு விஷயம் பார்த்துட்டாங்கன்னா அதை முடிக்காம அடுத்த விஷயத்துக்கு ஷிஃப்ட் ஆன் ஆயிடுவாங்க. ஷிஃப்டிங் டு நெக்ஸ்ட் டாஸ்க். இவங்க என்னன்னா அந்த டாஸ்க்ல போய் எங்கேஜ் ஆவாங்க. நான் கொடுக்குற வேலையை அவங்க செய்வாங்க, எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா அதை முடிக்கணும் அப்படின்ற கான்சென்ட்ரேஷன் இருக்காது. இது நிறைய உங்களுக்கு அகாடமிக்ஸ்லயுமே பாதிப்பு வரும். இப்போ காப்பிங் ஸ்கில்ஸ், இப்ப மேம் போர்ட்ல எழுதி போடுறாங்கன்னா அதை பார்த்து எழுதணும். நான் இப்ப அவங்க அழிச்சிட்டு நெக்ஸ்ட் எழுதுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணும், அந்த டாலரன்ஸ் இருக்காது. அடுத்து மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அண்ட் குரூப்புக்குள்ள இன்ட்ராக்ஷன் பண்றதுமே ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப கஷ்டமும் படுவாங்க. அண்ட் அவங்களால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அண்ட் பியர்க்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும், எப்படி பேசணும், அது எல்லாமே தெரியும். பட் அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனாலும் சரி, இன்னட்டென்டிவா இருக்கிறதுனால. இந்த ADHD ஏன் குறிப்பா குழந்தைங்களுக்கு அதிகமா வருது?
ஸோ காசஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஆல்ரெடி ஆட்டிசம்க்கும் ஏடிஹெச்டிக்கும் ஜெனட்டிக் காசஸாகவும் இருக்கலாம், இல்லை பேரண்டல் ஸ்ட்ரெஸ்னால காசஸ் இருக்கலாம். பேரண்டல் ஸ்ட்ரெஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கூட சொல்கிறாங்க. அவங்க இந்த ப்ரெக்னன்சி டைமில் நிறைய ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணியிருந்தாலும் இந்த விஷயங்கள் வரும். ஸோ இதுதான் பர்டிகுலர் காசுன்றது இன்னுமே ஏடிஹெச்டிக்குமே கண்டுபிடிக்கப்படல. அதுக்கான ரிசர்ச் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒன்று என்னன்னா, ப்ரெக்னன்சி டைமில் மதர்ஸோ வந்து ஒரு ஹெல்தி மைண்ட் செட்டில் இல்லைனாலுமே வந்து ஏடிஹெச்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. ஓ, இப்போ ஒரு குழந்தை வந்து குறிப்பா திட்டவட்டமா இந்த குழந்தைக்கு ஏடிஹெச்டி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது இருக்கா? ஸோ நார்மலா குழந்தைங்களும் ஸ்பீடா நிறைய ஆக்டிவா ரொம்ப இருக்காங்க, இந்த குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் எப்படி அந்த டிஃபரன்ஷியேட் நம்ம பண்றது? ஸோ இப்போ டயக்னோஸ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இன்னட்டென்டிவாக இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் அந்த பிள்ளைங்களுக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்னா, மெயினாக அகடமிக்ஸில் ப்ராப்ளம் வரும். நோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம்ஸ் டைமில் கூட ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க சில்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல்லே வந்து ஸ்டார்டிங் அப் ஃப்ரம் அசம்பிளி லைனில் நிற்க முடியாது, ஒரு கிளாஸில் 45 minutes உட்காரணும்னா உட்கார முடியாது, மற்ற பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து நிறைய வரும்போது தான் பேரண்ட்ஸே கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டயக்னோசிஸ் ஃபேக்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் மறுபடியும் இவங்க கிட்ட தான் போவோம். இவங்க வந்து ஏடிஹெச்டி அசஸ் பண்றதுக்குமே தனியா டூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டாண்டர்டைஸ் டூல்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல நிறைய டைப்ஸ், அதுல எந்த டைப்ஸ்ல இருக்காங்க அப்படின்றதையுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி நம்ம டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தென்பட்டாலே நீங்க ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி ஏடிஹெச்டியால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து நார்மலா ஒரு குழந்தை படிக்கிறது மாதிரி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றீங்க. ஸோ இவங்களை இப்போ வந்து நார்மலான ஸ்கூல்ல சேர்க்கலாமா? கண்டிப்பா நார்மலான ஸ்கூல்ல சேர்க்கலாம். பட் என்னன்னா, இவங்க அந்த எமோஷனை ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணல, அதனாலதான் இவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தெரப்பிஸ் நம்ம பேர்ல எல்லாம் கொடுத்துட்டு நார்மல் ஸ்கூல்ல போட்டோம்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு குரூப்ல இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொன்னோம்ல, அதுக்கு தனியா தெரப்பிஸ் கொடுக்கலாம். அண்ட் இன்னட்டென்டிவா இருக்காங்கன்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி தெரப்பிஸ் கொடுத்துட்டு பேரலா இதை நம்ம டீச்சர்ஸ் கிட்டயுமே எஜுகேட் பண்ணலாம். ஸோ இந்த சைல்டுக்கு இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. சோ நம்ம ஒன்ஸ் கொஞ்சம் தெரப்பி பிளஸ் பேரண்டல் சப்போர்ட்டோட அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க நார்மல் ஸ்கூலுக்கே போக முடியும். ஓகே, அவங்களும் மற்ற குழந்தைங்களை போல நார்மலா படிக்க முடியும். ஓகே மேம், இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஏடிஹெச்டின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? ஸோ அவங்க வந்து ப்ராப்பரா நிறைய தெரப்பிஸ் போகலாம். அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பிஹேவியரல் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாத்துக்கிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஸ் பார்த்தோம். இப்போ ஏடிஹெச்டி இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன்ல பிரச்சனை இருக்காது. பட் இந்த இன்னட்டென்டிவ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிறனால அவங்க அதுக்குள்ள போக மாட்டாங்க. ஸோ இப்போ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இன்னட்டென்டிவா இருந்தீங்கன்னா நிறைய அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி டாஸ்க் எல்லாம் அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்காங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு அந்த என்ன சொல்றது பிசிக்கல் டாஸ்க் இருக்கிற மாதிரி ஸ்கில்ஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் இது ரெண்டுமே கம்பைன்ட் ஆயிருக்குன்னா பிசிக்கல் டாஸ்க்கும் இருக்கும், அது மட்டும் இல்லாம காக்னிட்டிவ், இந்த காக்னிட்டிவ்னு சொல்ற காம்பனன்ட்ல தான் அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், மெமரி இது எல்லாமே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. பிஹேவியரல் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஏடிஹெச்டி சில்ட்ரன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு குரூப்ல அவங்களால ஒர்க் பண்ண முடியல, ஏன்னா அவங்க டேக்கிங் டர்ன் இருக்காது அண்ட் திங்ஸை ஷேர் பண்றதுக்கான பொறுமை இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு அது வேணும்னா பிஹேவியரல் ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துப்பாங்க. அடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து டெம்பர் டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்றது, அடமெண்ட் பிஹேவியர்ஸ் நிறைய டெவலப் ஆகும். ஸோ அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாமே வந்து ஏடிஹெச்டிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், தெரபிஸ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களோட கிளினிக் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வராங்க, இப்போ ஏடிஹெச்டியால பாதிக்கப்பட்ட குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து மெடிக்கல் ரீதியா என்ன மாதிரி வழிமுறைகளை சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை வந்து ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்தாங்கன்னா ஏடிஹெச்டியில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே வந்து சைல்டுக்கு நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுப்போம். அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி ஹைப்பர் ஆக்டிவாக நிறைய கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணிங்கனாலே ஃபிசிக்கலாக அங்கே ரொம்ப ட்ரெயின் ஆகிடுவாங்க, அவங்க எனர்ஜிலாம் அங்கே செலவாயிடும். ஸோ அதில் வந்து ஃபிசிக்கலாகவும் ட்ரெயின் ஆவாங்க, அதுலேயும் ஒரு புது ஸ்கில் கற்றுப்பாங்க, பேரலா அகடமிக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே
எல்லாமே அந்த ஃபிசிக்கல் ஸ்கில்ல எனர்ஜி போனனால சிட்டிங் டாலரன்ஸ் டெவலப் ஆயிடும். அகடமிக்ஸ்ல அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இல்லாம யூஸ்வலி சொல்ற மாதிரி ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ADHD சில்ட்ரன்ஸ்க்குமே வந்து இன்அட்டென்டிவ் டைப்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அட்டென்ஷன் மட்டும் டெபிசிட்டா இருக்கு. அது நிறைய குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம பாக்குறோம். பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது, ஆனா இந்த அட்டென்ஷன் இல்லாதனால நிறைய விஷயங்களை விட்டுறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளம்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த டைம் ஆர்கனைஸ் பண்றது தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்னா அதுல ஸ்டெப்ஸ் இருக்கும், குட்டி குட்டியான ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா டைம் போறதே தெரியாம அந்த இப்போ 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் பாத்திங்க்கு, 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ன்ற மாதிரி போயிடும். டாஸ்க் கம்ப்ளீஷன் ரொம்பவே புவரா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டாஸ்க்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா இதை ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும், ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும்னு ஒரு டைம் செட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து சுகர் ரிலேட்டட் கண்டென்ட்டை வந்து கட் டவுன் பண்ண சொல்லணும். ஸோ பிகாஸ் சுகர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுகர் கண்டென்ட் இருக்கிற விஷயத்த மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் தென் ஒரு ரொட்டீன் செட் பண்ணும். இப்போ இவங்களுக்கு வந்து ரொட்டீன் தெரியும், இப்போ காலையில் எழுந்திருக்கணும், ஸ்கூல் போகணும், எல்லாமே தெரியும். ஆனா அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லி இவங்க ஸ்டிக் ஆன் ஆக மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, வித் தெரபிஸ்டோட சப்போர்ட்டோட ஒரு ரொட்டீன் செட் பண்ணிட்டு, கண்டிப்பா நல்லா படிக்கிற சைல்டா இருந்ததுன்னா இப்போ மண்டே உனக்கு இதெல்லாம் டாஸ்க்னு சொல்லி டெய்லி டிக் பண்ண சொல்லணும். அந்த டாஸ்க் முடிச்சோடனே இப்போ நீ 1 வீக் முடிச்சிட்டேன்னா நான் மம்மி உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன், இல்ல 2 வீக்ஸ் முடிச்சிட்டேன்னா மம்மி இன்னொரு கிஃப்ட் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ரொட்டீன்ஸ் செட் பண்ணி அதுக்கான ரிமைண்டர்ஸ் இவங்க கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ரொட்டீன் செட் பண்றது, ரிமைண்டர்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ADL ஸ்கில்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னல, அவங்களுக்கு பண்ண தெரியும், பட் கம்ப்ளீட் பண்ணாம போயிடுவாங்க. அதனால கிளம்சினஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு ADL டாஸ்க் அவங்க பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்து பேரண்ட் வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ பிரஷிங்கே ஒரு டாஸ்க்னு வச்சுக்கிறோம், நம்ம நினைப்போம் என்ன இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் தானே, இதுல என்ன பெரிய பிரச்சனைகள் இருக்கும்ட்டு. ஸோ இந்த டெய்லி லிவிங் ஸ்கில் கண்டிப்பா எல்லாருக்குமே இண்டிபெண்டா இருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் குழந்தைன்னா அவளுக்கு அவளே வந்து பிரஷ் பண்ணிக்கணும், பாத் பண்ணிக்கணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், இதுல எல்லாம் இண்டிபெண்டா ஆக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அகடமிக்ஸை தாண்டி ADL ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் தென் காமிங் டெக்னிக் சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்கல்ல, கிட்ஸ் ஓடிட்டே இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்ண சொல்லியிருக்கேன், ஸ்போர்ட்ஸ்ல போட சொல்லியிருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சைல்டு கூட இந்த மாதிரி ஓடிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களை அத்லெட் ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணோன்னே அவங்க அதுலயுமே சூப்பரா போய் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்றாங்க. அட் த சேம் டைம் எஜுகேஷன் வைஸுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி ADHD சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்து இருக்கும் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இன்அட்டென்ஷன் இருக்கும், அது போக போக தானா சரியாயிடும். இப்போ ஒன்ஸ் அந்த அட்டென்ஷன் டெபிசிட்னாலயோ ஹைப்பர் ஆக்டிவிட்டினாலயோ அவங்க டெய்லி லைஃப்ல நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பா ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை சீக் பண்ணிட்டு அவங்க கிட்ட என்ன மாதிரியான தெரப்பிஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இன்அட்டென்ஷனுக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சைல்டோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டிஸ் செலக்ட் பண்ணும். இப்போ அந்த சைல்டுக்கு கிராஃப்டே பிடிக்காது, நான் உட்காந்து கிராஃப்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்கே அவளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அவளுக்கு எதில் இம்ப்ரூவ்மெண்ட், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நான் சொல்லி கொடுத்துட்டு மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோன்னா அவங்க நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆவாங்க. அண்ட் ஃபிசிக்கல் டாஸ்க் கூட பார்க்கும்போது இப்போ தெரப்பிலே நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வீட்டில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து பியர் இன்ட்ராக்ஷன், குரூப் ஸ்கில்ஸ் அது ரொம்பவே பாதிக்கப்படும் சொன்னேன். இப்போ ADHD சில்ட்ரன்ஸை வந்து வெளியில் கூப்பிட்டு போனாலே பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓடிட்டே இருக்காங்க, இப்போ ஒரு கேமுக்கு நிற்கிறாங்க, இப்போ ஸ்விங்குக்கு போகணும்னு நிற்கிறாங்க, அங்கே ஆல்ரெடி ஒரு சைல்டு விளையாடிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு அங்கே வந்து வெயிட்டிங் டாலரன்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதை நம்ம வீட்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மீல் டைம்ல எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க, ஷேர் பண்றதுக்கு, டேக்கிங் டர்ன். இப்போ அம்மா எடுத்துட்டு இருக்கேன் இட்லினா நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு வைக்கிறேன், இப்போ இங்க இருந்து அக்காக்கு கொடு, இங்க இருந்து தண்ணி கேட்கிறப்ப அக்காட்ட கொடுன்னு சொல்லி குட்டி குட்டி விஷயங்கள் வீட்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஆன் தி ஹோலா குரூப்புக்கு போகும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ ஸ்கூல் குரூப்ஸ்ல கூட வந்து இவங்க பேரண்ட்ஸ் கூட இஃப் இன்கேஸ் அலோவ் பண்ணாங்கன்னா போய் உட்காந்து ஹெல்ப் பண்ணலாம். இப்போ கலரிங் டாஸ்க் கொடுக்குறாங்க, ஒரு கிரையான் தான் காமனா இருக்குன்னா நீ
எடுத்துட்டு அவங்க முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. நீ முடிச்சிட்டியா அவங்கள்ட்ட கொடு, அவங்க தர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. இந்த டேக்கிங் டர்ன், ஷேரிங் அதெல்லாம் வீட்டில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காமிங் டெக்னிக்ஸ் நான் சொன்னல, காமிங் டெக்னிக்ஸ்ல வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனலா பெரியவங்க மாதிரி உட்காந்து பிரீத் இன் பிரீத் அவுட்னா பண்ணுவாங்க கிட்ஸ். அதையும் தாண்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கொண்டு போகலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரீதிங் இருக்கு. பெல்லி பிரீத்திங், பலூன் பிரீத்திங், அப்புறம் கேங்க்ரூ பிரீத்திங், லைன் பிரீத்திங், இதுல எல்லாம் ஒரு ஆக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணி வரும். ஸோ கூடவே நம்மளும் உட்காந்து பண்ணணும். இப்போ ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சைல்டு எதிர்பார்க்கறத விட 2-3 டைம் நம்ம பண்ணும்போது அவங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் நான் நிறைய கிட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ அது கொடுக்கலாம். ஸோ ரிவார்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொன்னோம். இவங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுல தானே பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து அந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இது முடிச்சிட்டீங்கன்னா இதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், கிஃப்டா கொடுப்பேன். அண்ட் இதுல வந்து ஒரு தப்பு நம்ம பண்ணக்கூடாது. இவங்களுக்கு சாக்லேட், சுகர் கண்டென்ட்லாம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஹைப்பர் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாம நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிவார்டு இருக்கு. இப்போ வந்து ஹக் பண்றது, சைல்டுக்கு கிளாப் பண்றது, அண்ட் வேற ஏதாச்சும் அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயத்தையே ரிவார்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இப்போ சொன்ன மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் கொடுத்துமே ட்ரெயின் பண்ணலாம். ஆன் தி ஹோலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சைல்டு கூட உட்காந்து. ஒரு விஷயம் தெரப்பியில சொன்னாலுமே நீங்க வீட்டில் வந்து அந்த ட்ரை அவுட் பண்ணுங்க. ஸோ இப்போ 50% தான் தெரப்பி, 50% பேரண்டலோட எஃபர்ட் தான். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு சைல்டு கூடவே ஒர்க் பண்றோமோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தென் ஸ்க்ரீன் டைம் கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணணும். ஸோ அந்த கட் டவுன் பண்ணாலே பாதி ப்ராப்ளம் சரியாக போயிடும். தென் நான் டயட் பற்றி சொல்லியிருந்தேன். சுகர் கண்டென்ட் அவ்வளோ கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் நிறையா கொடுக்கக்கூடாதுன்ட்டு அதை கருத்தில் வச்சுக்கோங்க. தென் ஸ்கெடியூல் போட்டு ஃபாலோ அப் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல எழுத தெரிகிற சைல்டு, படிக்க தெரிகிற சைல்டுனா 3rd வீக் அவங்களே போட சொல்லுங்கள். உனக்கு என்ன டாஸ்க் இருக்குது, நீ எப்போ கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நம்ம ஹேபிச்சுவேட் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர்ஸே இல்லாமல் பிள்ளைங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ அப் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் உங்களால கஷ்டமா இருக்குது, இன்னும் வேற ஏதாச்சும் வந்து சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கூட போய் கேட்டு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் மேம். எங்க மத்தியில வந்து இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி. ADHD என்பது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இது ஒரு நீண்ட கால நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு. இது கவனக்குறைவு, அளவுக்கு மீறிய சுறுசுறுப்பு, தூண்டுதல், கட்டுப்பாடு இல்லாமை போன்ற அறிகுறிகளை கொண்டது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. இது மரபணுக்கள், நரம்பியல் மற்றும் சுற்றுச்சூழலின் பங்களிப்புகளை கொண்டுள்ளது. கர்ப்ப காலத்தில் நிக்கோட்டின், மது, மருந்துகள், அல்லது பூச்சிக்கொல்லி போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு அம்மாவின் உடல் வெளிப்பட்டால் அது குழந்தைக்கு இது போன்ற ஆபத்துகளை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் குழந்தைக்கு ஏதேனும் விபத்து அல்லது தொற்று காரணமாக மூளை மற்றும் நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது இதற்குரிய ஆபத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதில் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளே அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த குறைபாடு பெரும்பாலும் இளமை பருவம் வரை தொடரக்கூடும். இதன் அறிகுறிகள் என்னவென்றால், கவனமின்மைக்கான அறிகுறிகள்: சிறிய விஷயங்களை கவனிக்காமல் விடுவது, யாராவது பேசும்போது கேட்காதது போல் இருப்பது, வேலைகளை சரியாக திட்டமிட முடியாமல் சிரமப்படுவது, அதிக கவனம் தேவைப்படும் வேலைகளை செய்ய பிடிக்காமல் தவிர்ப்பது, எளிதில் கவன சிதறல் ஏற்படுவது, அன்றாட வேலைகளை மறந்துவிடுவது ஆகியவைகளாகும். அதிகப்படியான சுறுசுறுப்புக்கான அறிகுறிகள்: அமைதியற்ற அல்லது நிலையற்ற தன்மை, உட்கார வேண்டிய இடத்தில் இருக்கையை விட்டு எழுந்து செல்லுதல், தேவையில்லாத இடங்களில் ஓடி ஆடுவது, அளவுக்கு அதிகமாக பேசுவது ஆகியவை அடங்கும். மனத்தூண்டல் அதிகமாக இருப்பதன் அறிகுறிகள்: கேள்வி முடிவதற்கு முன்பே சட்டென்று பதிலளித்தல், தன் முறைக்காக காத்திருக்க சிரமப்படுதல், மற்றவர்களை இடைமறித்தல் அல்லது தொந்தரவு செய்தல் ஆகியவை அடங்கும். இது மருத்துவ ரீதியாக நோயாளிகளின் வரலாறு மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிறரின் தகவல்களின் அடிப்படையில் கண்டறியப்படுகிறது. இதற்கான சிகிச்சை பல வகைப்படும். இதில் மிக முக்கியமானது பிஹேவியரல் தெரப்பி அல்லது நடத்தை சார்ந்த சிகிச்சை. அதோடு கூட மருந்துகளும் பரிந்துரைக்கப்படுகின்றது. நடத்தை சார்ந்த சிகிச்சை என்பது
விரும்பத்தக்க நடத்தைகளை மேம்படுத்துதல் மற்றும் விரும்பத்தகாத அல்லது பிரச்சனைக்குரிய நடத்தைகளை நீக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இதில் பெற்றோருக்கான பயிற்சி, குழந்தைகளுக்கான பயிற்சி மற்றும் வகுப்பறை பயிற்சிகள் அடங்கும். 6 வயதுக்கு குறைவான சிறு குழந்தைகளுக்கு மருந்துகளை முயற்சிக்கும் முன் நடத்தை சார்ந்த சிகிச்சையை அளிப்பது ஒரு முக்கியமான முதல் படியாகும். 6 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மருந்துகளுடன் நடத்தை சார்ந்த சிகிச்சையை இணைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த குழந்தைகளை கையாளுவதற்கு பெற்றோர்களுக்கு உதவும் சில குறிப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்குங்கள். தினசரி வேலைக்கு எழுந்திருக்கும் நேரம் முதல் படுக்கும் நேரம் வரை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான நேர அட்டவணையை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். உங்கள் குழந்தையின் பள்ளி பைகள், உடைகள் மற்றும் பொம்மைகளை தினமும் ஒரே இடத்தில் வைக்க ஊக்குவிக்கவும். அதனால் அவற்றை தொலைக்க வாய்ப்புகள் குறையும். கவன சிதறல்களை தவிர்க்கவும். உங்கள் குழந்தை வீட்டு பாடம் செய்யும் போது டிவி மற்றும் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உங்கள் குழந்தை வேலை செய்ய அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தவும். உங்கள் குழந்தைக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகளை குறைக்கவும். உங்கள் குழந்தையின் அதிக தூண்டுதலை தவிர்க்க சில விருப்ப தேர்வுகளை மட்டும் வழங்குங்கள். உதாரணத்திற்கு, இந்த பொம்மை அல்லது அந்த பொம்மை, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். உங்கள் குழந்தையிடம் பேசும்போது தெளிவாகவும் துல்லியமாகவும் இருங்கள். உங்கள் குழந்தை சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை உறுதி செய்ய அவர்கள் சொன்னதை விவரியுங்கள். அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் சுருக்கமான மற்றும் தெளிவான கட்டளைகளை கொடுங்கள். உங்கள் குழந்தைக்கு திட்டமிட உதவுங்கள். உங்கள் குழந்தைக்கு கடினமான வேலைகளை எளிதாக்கி சின்ன சின்ன படிகளாக பிரித்து சொல்லிக் கொடுங்கள். பாராட்டு அல்லது பிற வெகுமதிகளை பயன்படுத்துங்கள். உங்கள் குழந்தை வேலைகளை நன்றாக செய்திருந்தால் பாராட்டுங்கள் அல்லது வேறு வழிகளில் அவர்களின் முயற்சிக்கு வெகுமதி கொடுங்கள். உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் ஒழுங்குபடுத்துங்கள். திட்டுவதற்கு அல்லது அடிப்பதற்கு பதிலாக நல்ல அறிவுரைகள், டைம் அவுட்கள் அல்லது சலுகைகளை அகற்றுதல் ஆகியவற்றை பயன்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் கடினமாக இருக்கலாம். உங்கள் குழந்தை எதில் திறமையாக இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து உற்சாகப்படுத்துங்கள். அது பள்ளியாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, இசை, நடனம் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்தோஷமாக இருக்க இது உதவும். உங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வழங்குங்கள். சத்தான உணவு, அதிக உடற்பயிற்சி மற்றும் போதுமான தூக்கம் ஆகியவை முக்கியமானவை. அவை உங்கள் குழந்தைக்கு ADHD அறிகுறிகள் மோசமாகாமல் தடுக்க உதவும். ADHD-ஆல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பள்ளியில் போதுமான கல்வி வழங்கப்பட வேண்டும் மற்றும் வகுப்பறைகளில் நடத்தை சிகிச்சையும் தேவை. ADHD அறிகுறிகளை கட்டுப்படுத்த மருந்துகள் உதவும். மேலும் குடும்பம், நண்பர்கள் மற்றும் பள்ளியில் சிரமங்களை ஏற்படுத்தும் நடத்தைகளை கட்டுப்படுத்த இது உதவும். ஆனால் இவைகளால் பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஆகையால் இவற்றை உட்கொள்ளும் போது கவனமாக கண்காணிப்பது அவசியம். ADHD-க்கு சிகிச்சை அளிக்காமல் விட்டால் அது இளமை பருவம் அல்லது வயது வந்த பிறகும் தொடரக்கூடும். அதனால் போதை பழக்கம் மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் அபாயமும் உள்ளது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ADHD நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பெற்றோர்களுக்கு அதிக பங்கு உள்ளது. குழந்தைகளுக்கு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து தொலைக்காட்சி பார்ப்பது மற்றும் வீடியோ கேம் விளையாடுவதை குறைத்து சரியான கவனிப்பை கொடுத்து அவர்களுக்கு சமூக ஆதரவை அளிப்பதன் மூலம் ADHD நோயை குணப்படுத்தலாம்.
என்ன நேயர்களே, இவ்வளவு நேரமா ADHD என்றால் என்ன, அதனால பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட மனநிலை எவ்வளவு முக்கியம், அவங்களை நம்ம எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அநேக ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டீங்க. ஸோ வருகிற வாரத்திலையும் குழந்தைகளோட மனநிலை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம பார்க்கலாம். நன்றி.